ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம சேனலில் நல்ல சூப்பர் டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சூப்பு தான் தயார் பண்ண போகிறது. ஹாட் அண்ட் சோர் வெஜிடபிள் சூப்பு ஹோட்டலில் வாங்க கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் இந்த சூப்பு நம்ம இன்றைக்கி தயார் பண்ண போகிறது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியுமாய் தான் இது தயார் பண்ண போகிறது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சூப்பு எப்படி தயார் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக அரை கப்பு கேபேஜ் பாருங்க, இந்த மாதிரி நீளத்தில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கூட கேரட் அதையும் நைஸாக நீளத்தில் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். கேப்சிகம் இருக்குல்ல, அதனோட பாதி, ஒரு கேப்சிகத்திൻ്റെ பாதி அதையும் நான் இதே மாதிரி நீளத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நம்ம பீன்ஸ் அதுவும் பொடியாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இன்னொரு கடாயிலேக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றியிருக்கு. சாதாரணமாக நம்ம சூப்பு செய்யும்போது இது ஒலிவ் ஆயில் தான் செய்வாங்க. ஆனால் எனக்கு அதனோட டேஸ்ட்டு பிடிக்காததுனால நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்திருக்கு. இனி ஒரு டீஸ்பூன் பூண்டு பொடியாய் நறுக்கியதும், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பொடியாய் நறுக்கியதும், அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ரவுண்டில் நைஸாக கட் பண்ணியதும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் பச்சை மிளகாயும் இதே மாதிரி பொடியாய் தான் நம்ம நறுக்கி எடுக்கணும். இது நல்லா ஒரு கலரை லைட்டாக மாறி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெஜிடபிள்ஸை இதிலேக்கு சேர்த்து இதுவும் நமக்கு வணக்கி எடுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப வெந்து போகக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி கலரை விட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கு பின்னாடி ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இதிலேக்கு சேர்க்கலாம். இது உங்களோட காரத்துக்கு கரெக்டாக வர மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஆனால் சூப்பில் எப்போவுமே மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடுவாங்க. இனி இதே மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி வினேகர் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோ போதும். அதுக்கப்புறமா அதே கரண்டியில் அரை கரண்டி சோய் சாஸ் தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. பின்னாடி இதிலேக்கு ஒரு கரண்டி ரெட் சில்லி சாஸ் அது தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இதெல்லாம் நம்ம ஹாட் அண்ட் சோர் சூப்பிൻ്റെ இன்க்ரீடியன்ட்ஸு தான். இது கரெக்டாக நம்ம சேர்த்தி தான் ஆகணும். இனி அரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தி இருக்குது. இப்போ நம்ம உப்பு ஒன்றும் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. ஃபஸ்ட்டு சர்க்கரை தான் சேர்த்தி இருக்குது. அதையும் போட்டு லைட்டாக வணக்கியதுக்கு பின்னாடி இதிலேக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கலரை விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் கொதிக்க விட்டுட்டே இருக்குது. இந்த டைமில் நமக்கு இதே மாதிரி ஒரு ஸ்பூனில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தான் நான் இதிலேக்கு எடுத்திருக்கு. அதிலேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள், இதே மாதிரி பேட்டர் ரெடியாக்கி எடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். இனி கொஞ்சம் கொத்தமல்லி தழை நமக்கு இந்த சூப்பிலேக்கு சேர்க்கலாம். இதையும் போட்டு நல்ல கலர் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கிறது. உப்பும் சேர்த்தி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவருடைய பேட்டரை இதிலேக்கு ஊற்றலாம். சாதாரணமாக நம்ம சூப்பு தயார் பண்ணும்போது எல்லா சூப்பிலுமே ஸ்ப்ரிங் ஒனியൻ്റെ ஒயிட் பார்ட்டும் க்ரீன் பார்ட்டும் பொடியாக நறுக்கியது சேர்த்துடுவாங்க. ஆனால் எனக்கு அது வாங்கிறதுக்கு கிடைக்கல, அதனால தான் நான் சேர்க்கறதில்ல. உங்களுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக அதையும் சேர்த்துடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவருடைய பேட்டர் இதிலேக்கு சேர்க்கறது நம்ம சூப்பு கொஞ்சம் திக்காகிறதுக்காகத்தான். சிக்கன் சூப்புக்கு தயார் பண்ணும்போது அதிலேக்கு முட்டையோட ஒயிட்டை உடைச்சி ஊற்றிடுவாங்க. ஆனால் நம்ம வெஜிடபிள் சூப்பு தானே தயார் பண்ணுறது, அதனால் அதொன்றும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டான ஹாட் அண்ட் சோர் வெஜிடபிள் சூப்பு ரெடி ஆகிருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு பதிலாக இது கூட குடிக்கலாம். டின்னருக்கு இதே மாதிரி வெஜிடபிள் சூப்பு தயார் பண்ணி சாப்பிட்ருந்தா நம்ம உடம்புக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போட்டுக்கோங்க.